அவள்ளி என்ற பெயரை கேட்டவுடன் இது ஒரு பெண்ணின் பெயர் போலவே தோன்றும். ஆம், அதுவும் உண்மைதான். அவள்ளி அல்லது கூடாரவள்ளி என்பது ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஸ்ரீ ஆண்டாளின் பெயராகும். கூடாரவள்ளி என்ற சொல்லில் வெல்லும் என்ற சொல் அடங்கியுள்ளது. அதாவது பெருமாளை தவிர மற்ற எல்லா ஆசைகளையும் வென்றவள் என்பதுதான் இதற்கு பொருளாக கொள்ளலாம். அதனால்தான் இந்த பெயர் ஆண்டாளுக்கு மிகச் சிறப்பாக பொருந்துகிறது. மார்கழி மாதம் ஆண்டாளுக்குரிய மிக முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் ஆண்டாளும் அவளது தோழிகளும் பாவை நோன்பு இருந்து நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விரதம் மேற்கொண்டனர். ஆனால் ஆண்டாளின் எண்ணம் சாதாரணமானதாக இல்லை. அவள் தன்னை கோகுலத்து கோபியாக நினைத்து கொண்டு திருமாலையே கணவனாக அடைய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டாள். பெருமாளே, நீயே என்னை கைப்பிடிக்க வேண்டும் என்பதே ஆண்டாளின் ஒரே பிரார்த்தனையாக இருந்தது. நாம் ஏதேனும் ஒரு வேண்டுதல் வைத்து அது நிறைவேற வேண்டும் என்றால் பெருமானுக்கு நேர்ச்சை செய்வது வழக்கம். அதே போல் ஆண்டாளும் தன் திருமண ஆசை நிறைவேற ஒரு நேர்த்திக்கடன் செய்தாள். அவளது தந்தை பெரியாழ்வாரின் குலதெய்வமான அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாளிடம், பெருமாளே, நீ மட்டும் என்னை ஏற்றுக்கொண்டால் உனக்கு 100 பானை அக்காரவடிசலும் 100 பானை வெண்ணையும் படைக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாள். ஆமா, அக்காரவடிசல்லாம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அக்காரவடிசல் என்பது அரிசியை பாலில் வேக வைத்து அதில் அதிக அளவு சர்க்கரை, மிக அதிக அளவு நெய், முந்திரி, திராட்சை போன்றவற்றை சேர்த்து செய்யப்படும் ஒரு மிக மிக இனிப்பான உணவாகும். இந்த அக்காரவடிசல் ஆண்டாளின் நேர்த்திக்கடனாக இருந்தது. ஆண்டாளின் தூய மனபக்தியை மெச்சிய பெருமாள் அவளது வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீரங்கத்துக்கு வா ஆண்டாளே என்று அவளை பெருமாள் அழைத்தார். ஸ்ரீரங்கம் சென்ற ஆண்டாள் அங்கே பெருமாளுடன் ஜோதி வடிவில் கலந்துவிட்டாள். ஆனால் அவள் செய்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்கு முன்பே திருமணம் நடந்து பெருமாளுடன் இணைந்தாள். இந்த நிகழ்வை அறிந்தவர் ஸ்ரீ ராமானுஜர். அவர் மனம் உருகி, அம்மா ஆண்டாளே, உன் நேர்த்திக்கடனை நான் நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார். மார்கழி மாதம் 27ஆம் தேதி ராமானுஜர் அழகர் கோவிலுக்கு சென்று ஆண்டாள் வேண்டியபடி அக்காரவடிசல் நேர்த்தி கடனை நிறைவேற்றினார். அதன் பிறகு அவர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார். அன்றுதான் திருப்பாவையின் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற பாசுரம் பாடப்படுகிறது. அந்த நாளே கூடாரவள்ளி திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. ராமானுஜரை கண்ட ஆண்டாள், என் அண்ணனே வருக என்று அன்புடன் வரவேற்றாள். அவள் தங்கைக்கு சீர் கொடுப்பது அண்ணனின் கடமை. அதுபோல் என் திருமண சீராக என் நேர்த்தி கடனை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினாள். இதனால் ராமானுஜருக்கு அன்று முதல் கோவில் அண்ணன் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது. கூடாரவள்ளி திருநாள் என்பது சகோதரிகளும் சகோதரர்களும் ஒருவருக்கொருவர் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிறப்பு நாளாகும். மேலும் நம் முன்னோர்கள் செய்ய முடியாமல் போன நேர்த்தி கடன்களையும் இந்த நாளில் நிறைவேற்றலாம் என்றும் நம்பப்படுகிறது. ஆண்டாளின் பக்தியும் ராமானுஜரின் அன்பும் பெருமாளின் அருளும் ஒருங்கிணையும் அந்த திருநாளே கூடாரவள்ளி திருநாளாகும். இன்றும் ஆண்டாளின் தூய பக்தியும் ராமானுஜரின் அன்பும் பெருமாளின் கருணையும் நமக்கு வழிகாட்டுகிறது. பெருமாளை தவிர மற்ற ஆசைகளை வென்று அன்பும் நம்பிக்கையும் கொண்டு இறைவனை நாடினால் நிச்சயமாக அருள் கிடைக்கும் என்பதற்கு ஆண்டாளின் வாழ்க்கையே சாட்சியாகும். இந்த கூடாரவள்ளி திருநாளில் நம் குடும்ப உறவுகள் மேலும் வலுப்பெறவும், சகோதரர் சகோதரிகளின் பாசம் பெருகவும், நிறைவேறாத நேர்த்தி கடன்களை நிறைவேறவும் பெருமாளின் அருள் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ரங்கநாதா எல்லோருக்கும் அருள் புரிவாயாக.